நீங்க யாரு? அம்மம்மா வேடமிட்டு வெளியே வந்தேன். வந்திருக்கிறீங்களே. நான் யார்? எமது பேர் என்ன? உங்க பேர் என்ன? அடியே ஆமாமா. நான் எப்படி பிறந்தவள்? எப்பேர் பெற்றவங்க? என்னால் இந்த நாடகத்தில் என்னென்ன நடக்க போகிறது? என்ன நடக்க போகுது? கொள்ளக்கார எங்க பாடிட்டாரா? அக்னியில் தான் பிறந்த உத்திரமான சக்தி. என்னுடைய பேரோ அம்மன் பத்தினி பாஞ்சாலி. அம்மன் பத்தினி பாஞ்சாலின்னு சொல்றீங்களே, இந்த பத்தினி ரகுபதா எப்படி பிறந்தீங்க? அம்மா என்னை 10 மாதம் 300 நாள் 3000 திசை வினாடி என் அங்கத்திலே சுமந்து பெற்றெடுத்த என் தாய் தந்தை என் அன்னையோர் மாதா. யார் தெரியுமா? யாருமா? நான் எப்படி இந்த பத்தினி பாஞ்சாலியாகப்பட்டவன் நான் பிறந்தேன். எப்படி பிறந்தீங்க? அடியே செல்லம்.
பத்தினி ரகுபதா பாஞ்சாலின்னு சொல்றீங்க. இந்த பாஞ்சாலி அம்மன் எப்படி பிறந்தீங்க, யாரால பிறந்தீங்க, யாரோட அமைச்சல பிறந்தீங்க, ஒவ்வொன்னா சொன்னீங்களா? எனக்கு சொன்னீங்கன்னாலும் பார்க்கக்கூடிய மக்களுக்கு சொல்லுமா? அடியே என் தந்தையாரோ பாஞ்சால மன்னன். பாஞ்சால மன்னன். என் தாயாரோ கோகிலா தேவி. கோகிலா தேவி. அப்படி பாஞ்சால மன்னனுக்கும் பாஞ்சால மன்னனுக்கும் கோகிலா அம்மைக்கும் கோகிலா அம்மைக்கும் சில காலமாக புத்திர சந்தானம் இல்லை, குழந்தை பாக்கியம் இல்லை. ஆமா, சரி. அப்படி குழந்தை பாக்கியம் இல்லாத காரணத்தினால் பாஞ்சால நாட்டிலே என் தந்தையாராகப்பட்ட பாஞ்சால மன்னன் ஏகமானது செய்தார். ஏகம் செய்தார். எப்படி எப்படி செய்தார்? புத்திர சந்தானம் வேண்டும் என்று ஒரு ஏகம் செய்தார். அம்மா, அப்படி எப்படி யாகத்தின் வழியாக யார் யார் வருகின்றார்? யார் யார்? வியாசர் வியாசர் என்று சொல்லக்கூடிய 2 ரிஷிகள் வருகின்றார்கள் அந்த யாகத்தில் கலந்து கொள்ள. ஓஹோ, அந்த யாகத்துக்கு வியாசர் வியாசர் வருகிறார். ஆமா, அவர் முன்னிலையிலே யாகம் நடக்குது. அப்படி அந்த யாகத்திற்கும் கலந்து கொண்டார். அது வியாசராகப்பட்டவர் ஒரு பெண்டத்தை எடுத்து போட அந்த பெண்டத்தின் வழியாக என் தாயாராகப்பட்ட கோகிலா அம்மைக்கு மாதவிடாய் ஆகிவிட்டது. அப்பொழுது என் தந்தையாராகப்பட்ட பாஞ்சால மன்னன் பார்த்தார். ஐயோ, சில காலமாக புத்திர சந்தானம் இல்லாத காரணமாக வியாசர் வியாசர் என்று சொல்லக்கூடிய 2 ரிஷிகள் வந்தார்கள். வந்து இப்படி பெண்டத்தை எடுத்து போடும் பொழுது மாதவிடாய் ஆகிவிட்டார்களே என்று சொல்லி என் தந்தையார் அழுந்த கண் சிந்தனையோடு இருந்தார். அப்பொழுது அந்த யாசர் வியாசர் என்ன சொன்னார்? மன்னவா, மன்னா பாஞ்சால மன்னா, இதோ ஒரு பிண்டத்தை தான் நாங்க போட்டிருக்கிறோம். அதனால எதற்கும் நீ அழுக வேண்டாம், இன்னொரு பிண்டமாகப்பட்டது இருக்கிறது. உலகமே போட்டு புகழக்கூடிய உனக்கொன்று ஒரு ஆண்மகன் பிறப்பான் அப்படி என்று சொல்ல அந்த பாஞ்சால மன்னன் ஆனந்தமாக இருக்கும் பொழுது அந்த பிண்டத்தையும் போட்டா எங்க அண்ணனாகப்பட்ட துஷ்டதேவன் பிறந்தார். ஆமா, இரண்டாவதாக இந்த அருங்கிலி பாஞ்சாலி நான் பிறந்தேன். என்னோடு ஒரு வில்லொன்று பிறந்தது. ஆமாண்டி, அதோடு அப்படி எல்லாம் பிறந்து என்னோட ஒரு வில்லொன்றும் ஒரு சொல்லென்றே ஒன்று பிறந்தது. அப்படி எல்லாம் பிறந்து அம்மா, எனக்கும் தக்க 16 மங்கை யானை. அப்படி ஆகும் பொழுது என் தந்தையாரின் கட்டளை எப்படி என் பாஞ்சால மன்னனாகப்பட்ட என் தந்தையார் 56 நாட்டுக்கும் எப்படி 56 தேசத்துக்கும் நாட்டு மன்னர்கள் எல்லாத்திற்கும் எப்படி இருக்குது லிகிதத்தை எழுத்து அனுப்பினார். வளையாத வில்வளைத்து யார் இந்த பாஞ்சாலியை மனம் முடிக்கிறாங்களோ, யார் இந்த வளையாத வில்வளைக்கிறாங்களோ அவளுக்கே அந்த பாஞ்சாலி அருங்கிலி என்று சொல்ல பாஞ்சாலி திருமணம் செய்து அனைத்து நாட்டு மன்னர்களும் வராங்க அந்த பாஞ்சால தேசத்துக்கு. அப்படி வரும் பொழுது அச்சக்காரர் பிச்சைக்காரர் ஆண்டி முதல் அரசன் வரை தோட்டி முன்னர் தொண்டைமான் வரை அனைவர்களும் அந்த கலந்து கொள்கிறார் அந்த பாஞ்சால தேசத்துக்கு. அப்படி வரும் பொழுது யார் முன்ன வெள்ளு வளைக்கிறாங்க? 56 நாட்டிற்கும் பேரரசனாக விளங்கக்கூடிய அந்த துரியோதன மன்னனாகப்பட்டவர் அந்த வில்லை வளைக்க போறார். அந்த வில்லை வளைக்கும் பொழுது எப்படி எப்படி உணர்ந்தாவன்? எப்படி உணர்ந்தார்? உனக்கு தெரியாது. திபுக்கென்று உணர்ந்தான். அப்படி விழுந்த உடனே இந்த 56 நாட்டு மன்னருக்கும் பேரரசன் பேருப்பட்ட இந்த துரியோதன மன்னனே வளையாத வில்வளைக்க முடியாம இப்படி கீழே உழவுறான் என்று அப்பொழுது நான் கைதட்டி கீழே விழுந்த துரிய மன்னனை பார்த்து கை கட்டி நகைத்தார். அப்பயே அம்மாவை வஞ்சக வச்சான். எப்படி என்று எப்படி வந்து வச்சான்? எப்படி வைத்தார்? நகர்த்தவளை நாடு கடத்தணும். நகர்த்தவளை இவளை நாட்டிலே வைக்க கூடாது, என்னை கை தட்டி சிரித்தவளை இந்த கோட்டையிலேயே வைக்க கூடாது என்று அப்பொழுதே அந்த துரியோதனை எனக்கு வஞ்சக வைத்தான். அப்பொழுது மன்னாரி மன்னர்கள் எல்லாம் மண்ணத்தான் தின்னானுங்க. யாராலையும் அந்த வில்லை வளைக்க முடியவில்லை. வில்லை வளைத்து மஞ்சக்குரிய யாராலையும் அறுக்க முடியவில்லை. அப்பொழுது யார் அந்த வில்லை வளைத்தார்? வில்லை வளைத்தது யாரு? இந்த வஞ்சியாலே மனை முடித்தவர் யாரு? வஞ்சியாலே திருமணம் செய்தவர் யாரு? யார் தெரியுமா? யாருமா? அம்மா வளையாதே வில் வளைத்தே
யார் அந்த வளையாத வில் வளைத்தார்? யார் இந்த வஞ்சியாளை மணமுடித்தார்? யாரு? அம்மா சொல்லுமா. இதோ பாண்டவர்கள் ஐவராஜாக்கள். பாண்டவர்கள் ஐவராஜாக்கள். ஆமா. அப்படி இருவருக்கு மூத்தவர் இருவருக்கு இளையவர். இருவருக்கு மூத்தவர் இருவருக்கு இளையவர். சந்திர குலத்திலே பிறந்திட்ட. சந்திர குலத்தில் பிறந்திட்ட. அம்மா அம்மா எப்படி எப்படி என்றா அடியே அழகு மண்ணே அர்ஜுன மாமன்னனையே நான் மாலையிட்டேன். அர்ஜுன மாமன்னனா? ஆமா. அர்ஜுன மாமன்னனே திருமணம் செஞ்சீங்க? ஓஹோ. அம்மா அம்மா அப்படி மாலையிட்டு அம்மா அம்மா அப்படி மாலையிட்டு அரண்மனைக்கு அழைத்து செல்லும் பொழுது அழைத்து செல்லும் பொழுது என் அத்தையாகப்பட்டவரிடம் என்ன சொன்னார்? என் அத்தையாகப்பட்டவர் அரண்மனையிலே இருக்கும் பொழுது என் மன்னவராகப்பட்டவர் வாசலிலே நின்று கொண்டு வெளியே நின்று கொண்டு அம்மா அம்மா ஒரு கனியொன்று கொண்டு வந்திருக்கின்றேன் என்று சொல்ல சரி. அப்பொழுது என் அத்தையாகப்பட்டவர் குந்தி அம்மா என்ன தெரியுமா சொன்னார்? என்ன சொன்னார்? மகனே கனி என்றால் ஐவர்களும் பங்கிட்டு சாப்பிடுங்கள் அப்பா அப்படி என்று சொல்ல அம்மா நான் கொண்டு வந்தது கனி அல்ல ஒரு கன்னிப்பெண் என்று சொல்ல மகனே சத்திய தவறாமல் வாழ்ந்து வரக்கூடிய சந்திரகுல வம்சம் அப்படி நம்ம வாழ்ந்த வாழ்க்கை நான் எப்பயுமே சொன்ன வார்த்தை தான் சொன்னது. கனியாக இருந்தால் என்ன கன்னி பெண்ணாக இருந்தால் என்ன நீங்கள் ஐவர்களும் பங்கிட்டு சாப்பிடுங்களப்பா. ஐவர்களும் திருமணம் செஞ்சுக்காங்க, திருமணம் செய்து கொள்ளுங்க. அப்படி ஐவருக்கும் நான் தேவியானே ஒருவரை மாலையிட அந்த ஆனால அழகு மன்னன் நான் ஒருவரை மாலையிட நான் ஐவருக்கு அத்தை சொல்ல வார்த்தைக்கோசரம் நான் ஐவருக்கும் நான் தேவியானே. ஐவருக்கும் தேவியானே. அப்படி தேவியாயி அழியாத பத்தினியாக நான் இருந்தேன். என்ன கேக்குறவன் என்ன கேன ஐயோ என்கிட்டலாம் அந்த கெட்ட வார்த்தையெல்லாம் வேண்டாம். பேசக்கூடாது நினைச்சிட்டு இருக்கிறான். கேக்குறவன கேடை நினைச்சிட்டு இருக்கிறியா? பார்த்தா பைத்தியக்காரன் நினைச்சிட்டு இருக்கிறியா? ஒரு ஆணுக்கு ஒரு பெண் நடக்கும் எப்படியா? ஒரு ஆம்பளைக்கு ஒரு பொம்பளை, ஒரு பொம்பளைக்கு ஒரு ஆம்பளை. இதுதான் நாடு அறிய நகரம் அறிய தேசம் அறிய எல்லாத்துக்கும் இதுதான் நடக்கும். ஆனா நீ ஐவருக்கு அழியாத பத்தினி சொல்றியே, ஐவருக்கு அழியாத பத்தினி எப்படி ஆன? அம்மா ஐவருக்கும் அழியாத பத்தினியாக எப்படி நீ காட்சியளிக்கிறாய் என்று கேட்கிற? எப்படி? அம்மா ஒரு ஆண்டு காலத்துக்கு ஒரு மன்னவரோடு நான் இருப்பது சரி. எப்படி அந்த ஐவர் ராஜா கிட்டையும் முதல் நாள் தாரா புகழ் படைத்த தர்மர் மாமன் கிட்ட நான் ஒரு வருடம் மூத்த கணவரோடு இருக்கிறேன். இரண்டாவது வருவோம் அந்த வெற்றி மதகரி பிடித்த பீமனோடு இரண்டாவது வருடம் நான் இருப்பேன். மூன்றாவதாக ஆனால அழகு மன்ன அர்ஜுன மாமன்னனோட நகுல சகாதேவன் என்று சொல்லக்கூடிய ஐவர் ராஜாக்களையும் அக்னியாக நான் தான் மூட்டி தாரா புகழ் படைத்த தர்மர் கிட்ட இருக்கும் பொழுது கடைசி நாள்ல ஒரு வருஷம் முடிந்த காலமாக அக்னியாக நான் தான் மூட்டி அந்த அக்னியில் நான் இந்த புறம் இருந்து அந்த புறம் வந்து எப்படி என் உடம்பெல்லாம் நான் சுத்தம் செய்து விட்டு அப்புறமேலதான் நான் அடுத்த கனவு கிட்டே போவேன். ஓஹோ, அக்னியில் குதித்து எந்திரிச்சு மறுபிறவி எடுப்பீங்க. மறுபிறவி எடுத்து என் உடலை எல்லாம் நான் சுத்தப்படுத்தி விட்டு அப்புறமேலதான் நான் அடுத்த கனவு கிட்ட இரண்டாவது கணவரோட. ஆமா, இதே போலதான் ஐவர் ராஜாக்களுடைய நான் அரசாட்சி செய்கிறேன். சரிங்க. அப்படி எல்லாம் நான் அழியாத பத்தினியாக இருக்கு. இப்ப நான் நம்புறேன், ஏத்துக்கிறேன். அப்படியெல்லாம் இருந்து எங்க வாழ்க்கையில எங்களுக்கு என்னென்ன விதிமோசம் நடந்தது? உங்களுக்கு என்னமா நடந்தது? அம்மா தப்பாவி செய்தே பாண்டவரே
அம்மா பாவி செய்த வஞ்சகம் வஞ்சகம். அந்த அரவக்கோடி துரியோதன மண்டை எங்களுக்கு ஒரு வஞ்சகமா 2 வஞ்சகமா எத்தனை வஞ்சகங்கள் செய்தான். எண்ணற்ற வஞ்சகம் யாரால நாளை பகடியாடி தோக்க செய்தான் பாண்டவர்களை போகும் மனிதனிலே புழுக்குழி வெட்டி வைத்தான். நடக்கின்ற பாய்களிலே லட்சுமண் நட்டி வைத்தான். படுக்கின்ற பாய்களிலே பாம்பை விட்டான். இப்படி எல்லாம் ஒன்றென்ற வஞ்சகமா எத்தனையோ வஞ்சகங்கள் செய்தான். அம்மா அந்த அரவக்கோடி துரியோதன அந்த பாவி சண்டாளனுக்கு எப்படி எப்படி ஒரு நாள் அந்த அரவக்கோடி துரியோதன மன்னன் அவன் தம்பியாகப்பட்ட துச்சோதனனை விட்டு மாறாத சபையிலே என்னை நிறுத்தி இந்த மாதிரி பெருத்த சபையில நிறுத்தி 1000 சனங்கள் பாரா சபை என்றால் இந்த மாதிரி ராஜசபை முன்பதாக என்னை நிறுத்தி அவள் கூட பிறந்தவளோ ஒரு பெண்தான். ஆமா அவளை பெற்றவளோ ஒரு பெண்தான். அவன் மனம் முடித்து வந்தாலே அவர் ஒரு பெண்ணும் ஒரு பெண்தான். அவளும் ஒரு பெண்தான். பெண் என்றால் பேயும் மனமிறங்கும் என்று சொல்வார்கள். அது போல அந்த தம்பியாகப்பட்ட துச்சோதனம் இழுத்து என்னை பாரா துயில் உரித்தான். அப்படியெல்லாம் எங்களை மானபங்க செய்தான். அவனிடத்தில் தப்பி படைத்து அந்த ஐவராஜாக்களோட பாண்டவர்களோட அருங்கிலி பாஞ்சாலி நானுமே கணம் காடு வானம் வனவாசம் என்று சொல்லக்கூடிய வனம் என்று நானும் வாழ்ந்து வருகிறேன். அப்படி இருந்தாலும் 11 ஆண்டு காலம் ஆகிவிட்டது. இன்னும் 12வது ஆண்டு காலம் விடிந்தால் 12 ஆண்டு காலம் நாங்கள் என்ன செய்ய போறோம் ஏது செய்ய போறோம் என்று எங்களுக்கு ஒன்றும் புரியல. இதுக்கெல்லாம் நல்ல யோசனையின் மன்னவரை கேட்டால் தான் எனக்கு தெரியும். மன்னவரை போய் பார்க்கலாமா?